திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் அதிகாலை 5:15 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. பூலோகம் வைகுண்டமான ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு. ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்தனர் தரிசனம் செய்து வருகின்றனர். 108 வைகுண்ட திருத்தலங்களில் முதன்மையானது பூலோகம் வைகுண்ட என பக்தர்கள் போற்றப்படுவதாக ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தில் வருடாந்தோறும் நடைபெறும் விழாக்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த டிசம்பர் 30 அன்று திருநெடுங்கடகத்தை சேர்ந்து தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசியின் பகல் 10 திருமொழி என திருநாள் கடந்த டிசம்பர் 31 முதல் 9 வரை நடைபெற்றது. இந்நாளில் நம் பெருமாள் உற்சவர் மூலஸ்தானத்திலிருந்து பல்வேறு அலங்காரத்தில் ஆழ்வார்கள் ஆசிரியர்களுடன் அர்ச்சுனா மண்டபத்தில் எழுந்திருந்தனர். பக்தர்கள் அறுபலிக்கு வந்தார். இரபத்தி திருவிழாவின் முதல் நாளான இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் அதிகாலையே 5:15 மணி அளவில் நடைபெற்றது. தனூர் லக்கணத்தில் அதிகாலை 4:15 மணி மூலஸ்தானத்திலிருந்தும் புறப்பட்டனர். நம் பெருமாள் உற்சவத்தின் அங்கினித்தனர் பரமவாசலும் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக அதிகாலையே 5:15 மணி அளவில் கடந்து சென்றனர். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி கோஷமிட்டனர். பரமபதத்தையும் வாசலையும் கடந்து சென்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் நம் பெருமானை நீண்ட வரிசையில் நின்று பக்தி பரவசத்துடன் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கலந்து கொண்டது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். Go, 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 go.